Hi students, welcome to KC Botany. எல்லாமே zoology வந்து பரபரப்பா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ zoology இன்னைக்கு எத்தனை லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி zoology பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது என்னன்னா 1 மார்க்ஸ் புக் பேக்கு பிளஸ் வந்து இன்டீரியர். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபைல்ல பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது கூடவே கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. ஸோ இதில் 2 பிடிஎஃப் இருக்கு. ஒரு பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இன்னொரு பிடிஎஃப்ல தான் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க, அதனால அந்த இதை பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடியதை பாருங்க. ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 9 பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் எல்லாமே அந்தந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணாம இதோட பிடிஎஃப் எங்க இருக்கு, பிடிஎஃப் வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மோர் பட்டன் இருக்கும், மோரை கொஞ்சம் அழுத்திட்டு ஸோ அதுல கொஞ்சம் ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வீடியோ பார்த்தாலுமே ஃபுல்லா பார்க்கறது கிடையாது, பிடிஎஃப் லிங்க் இருக்குன்னு சொன்னோடனே உடனே போயிட்டு லிங்க் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்கறது கிடையாது. ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆன்சர்ஸா இருக்கிறத டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கமெண்ட்ல கேட்பாங்க. பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராமு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.